ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துகொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். கடந்த ஜூலை 21 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அது குறித்து விவாதிக்கணும்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த எதிர்க்கட்சியின் கோரிக்கை மத்திய அரசால் கண்டுகொள்ளப்படவில்லை. இதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராட்டம்லாம் நடத்தினாங்க எதிர்க்கட்சிக்காரங்க. இதையடுத்து ராகுல் காந்தி கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் நாங்கள் ஆய்வு செய்தோம், அதில் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான ஆதாரங்களையும் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடுறாரு. இது மிகப்பெரிய விவாதமாக இருக்குது. ராகுல் காந்தி வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னது பட்டி தொட்டி எங்கும் விவாத பொருளாக மாறி பொதுமக்களுடைய பேசு பொருளாக அந்த விஷயம் இருக்கிறது. இதற்கு உரிய பதிலை தேர்தல் ஆணையம் அளிக்கணும். அப்படிங்கிறப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, ராகுல் காந்தி பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திடுவாரா, தான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு அப்படின்லாம் கேள்வி எழுப்புது. நீங்கள் கொடுத்த ஆவணங்களில் தான் நான் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதற்கிடையில் ராஜினாமா செய்த குடியரசு துணைத் தலைவர் தன்கர் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு எல்லோரும் கேள்வி எழுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய குரலே காணோம், அவர் எந்தவித கருத்தும் தெரிவிக்கலை, அமைதியாக இருக்கிறார், எங்கே இருக்கிறார் அப்படின்லாம் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கிடையில் ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு, மத்திய அரசு பிடிவாதமாக இருக்குது, எதிர்க்கட்சியின் கோரிக்கைகளை காது கொடுத்து வாங்கலை, நாடாளுமன்ற நேரம் வீணடிக்கப்படுது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அரசியல் மீது கொஞ்சபட்சம் ஒரு பார்வையை செலுத்துகின்ற நாளிதழ் வாசிக்கக்கூடியவர்கள், தொலைக்காட்சி பார்ப்பவர்கள் என்ன யோசிப்பாங்களோ அந்த யோசிக்கிறதுக்கு தனக்கு அதை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு திட்டமிட்டு நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை அப்படின்னு ஒரு முதல் கட்ட அறிக்கையை விட்டாங்க. அதுக்கு வெளியில வந்த நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய ஆட்கள் தெளிவா சொன்னது என்னன்னா, எந்த சப்ஜெக்ட்ல பேசணுமோ, அதாவது ஏற்கனவே புல்வானா தாக்குதல், அந்த தாக்குதல் சப்ஜெக்ட்ல பேசுறது, ஜம்மு காஷ்மீர்ல மீண்டும் 370 கொண்டு வருவதற்கு இப்போது இருக்கக்கூடிய அந்த டீமு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறத வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு ஏற்க வேண்டிய சூழல், இதையெல்லாம் அவசிய பிரச்சனையாக விவாதிக்க வேண்டும்னு கேட்டுட்டு இருந்தது ஒரு லைன். வாசகர்களுக்கு அந்த தொடர்ச்சி வேணுன்றதுக்காக போன பேட்டியில நாம சொன்னோம், நாம போராடி சபாநாயகரோடு நாம உட்கார்ந்து பேசி அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தை சரியாக நடத்த வேண்டும் என்பதற்கு அனைத்து கட்சியினுடைய குழுவோடு உட்கார்ந்து பேசி நாம கேட்ட நேரங்கள் ஒதுக்காம அதுல குறைஞ்ச நேரத்தை ஒதுக்கிதான் இந்த விவாதம் என்பது துவங்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு விரும்பியது. இதெல்லாம் எப்போன்னா, துணை ஜனாதிபதி ராஜினாமாவுக்கு முன். துணை ஜனாதிபதி ராஜினாமாவுக்கு பின்னால மிகப்பெரிய பரபரப்பு என்னன்னா, ராஜினாமா செய்த துணை ஜனாதிபதி எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கபில் கேட்கிறாரு ராஜ்யசபாவில், திருச்சி சிவா கேட்கிறாரு ராஜ்யசபாவில். எதிர்கட்சிகள் குறிப்பா அந்த மணிப்பூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் எம்பி புரட்டி எடுக்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் துணை ஜனாதிபதி எங்குமே பார்க்கவில்லையே, ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடு. இதற்கு கூட பதில் சொல்லாமல் அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்னும் போதுதான் இன்னைக்கு காலையில் என்ன ஆகி போச்சுன்னா, துணை ஜனாதிபதியை காணவில்லைன்னு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்ட்டாங்க. இது ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய மோசமான பிஜேபியினுடைய அணுகுமுறை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சர்வதேச ஊடகங்களில் நல்ல பெயரில் இருக்கிறதா அவப்பெயரில் இருக்கிறதா, இதை வாசகர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு 4-5 பேப்பர்னுடைய நியூஸ். நியூயார்க் டைம்ஸ், வயர், டெலிகிராஃப் போன்ற அதிகபட்சம் விற்பனை ஆகக்கூடிய வெளிநாட்டு பேப்பர்கள், இந்துஸ்தான் டைம்ஸ், டெக்கான் ஹெரால்டு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இதுல
இந்த செய்திகள் இல்லாம கட்டுரைகளே கிடையாது. அதுல அவங்க கேட்டிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லையே ஏன்னு கேக்குறாங்க. பதில் என்ன கேக்குறாங்க, ஏன் பதில் கொடுக்கல? இப்ப நீங்க ஒரு விஷயம், ராகுல் காந்தி அந்த 300 எம்பிக்களோட நம்ம ஒரு ஜனநாயகத்தை வலியுறுத்தி ஒரு பேரணி போனோம். அதை டெல்லியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் இப்போது இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் எப்படி பார்த்ததுன்றத இந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு பின்பு காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை நீங்க பார்க்கலாம். குறிப்பா அகிலேஷ் யாதவ் நிறைய ஆட்கள் அங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இந்த பேட்டியில அவங்க வலியுறுத்துற பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இந்தியா கூட்டணி கேட்கிற கேள்வியில ஒரு 50% பதில் கொடுத்தால் கூட விவாதத்தை தொடரலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மைன்ஸ் சம்பந்தமா 2 பில்லு எதிர்கட்சிகள் இல்லாமலே நேற்று அப்ரூவ் பண்றாங்க. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜனநாயகத்தை மீறி முதலாளிகளுக்கு லாபகம் செய்வதை, சேவகம் செய்வதை ஒன்றிய அரசு, மோடி தலைமையிலான அரசு அனுமதித்துக் கொண்டிருப்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இந்த 300 எம்பிக்களுடைய ஊர்வலம், அவங்க கேட்டிருக்கிற கேள்வி, இந்த சப்ஜெக்ட்ல வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது 2 விஷயம்தான். இந்த 2 விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, வாக்குப்பதிவு 2024 நாடாளுமன்றத்தின் மொத்தமாக எவ்வளவு? பீகார்ல இப்ப நீங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ல எல்லாத்துக்கும் ஆதார இணைச்ச நீங்க ஆதார ஒரு கருவியா எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்வதில் பெரும்பான்மை ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏனைய விஷயங்களில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஷரத்துக்கள் சரியானவை தானா என்ற கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நீங்க பேப்பர்ல பூரா என்ன ஹைலைட் ஆகுது, ஆதாரை எடுத்துக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் பேசுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அவங்க சொல்றதை ஏத்துக்குது. சரி, 13ல ஆதாரம் விட்டுருங்க, மீதிய இந்த மீதியில இப்ப நீங்க புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய நிபந்தனைய இதுல உங்க பதில் என்ன என்று கோர்ட்டும் கேட்கல, இவங்களும் பதில் சொல்லல. 4.5 கோடி மக்கள், 4.5 கோடி மக்கள்ல கணிசமா 22% ஆட்கள் மால் பிராக்டிசஸ்ல இருக்காங்க. இது ஒரு புள்ளி விவரம் நேற்று வெளியிட்டு இருக்காங்க. 4.5 கோடி மக்கள்ல 22% ஆட்கள் டிஸ்பியூட்ல இருக்காங்க. என்ன டிஸ்பியூட்? 22 லட்சம் பேரு இறந்து விட்டார்கள்னு சொல்றீங்களே, பிரேக்கப் வெரிபிகேஷன் பண்ணாம நீங்க 22 லட்சம் பேரை எடுத்தீங்கன்னு சொன்னா 65 லட்சம் நீங்க சொல்லி இருக்கக்கூடிய புள்ளி விவரம் சரியானது இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் உங்களை கண்டிச்சிருக்கு. அப்ப நீங்க எடுத்தான் கவுத்தான் என்று இந்த வேலையை செய்யாதீங்க, கடுமையான நடவடிக்கையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு. இப்ப இந்த சூழ்நிலையில தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த வீட்டுக்காரர், பிரபல பொருளாதார நிபுணர் பர்கலா பிரபாகர், அவர் சொல்லி இருக்கக்கூடிய 2 விஷயத்த இன்னைக்கு காட்சி ஊடகமும் இந்த ஊடகமும், இது திருடப்பட்ட ஓட்டுக்கள், திருடப்பட்ட ஓட்டுக்கள். அவருடைய பரகலாவுடைய இது நாங்க என்ன கேட்டோம், வாட் இஸ் த போலிங் பர்சன்டேஜ்? ஒரு பூத்துல எவ்வளவு போலிங் பர்சன்டேஜ்னு ராஜவேல் இருக்கிற பூத்துல ராஜவேல் கேட்கலாம், பால்கி இருக்கிற பூத்துல பால்கி கேட்கலாம். அவரு பர்கலா பிரபாகர் கேட்கிற கேள்வி எவ்வளவு பர்சன்டேஜ்னு நான் கேட்டேன் உங்ககிட்ட. மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க 11 நாள் கழிச்சு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தீங்க. செகண்ட் பேஸ் எலெக்ஷன் நடந்தது மகாராஷ்டிராவில், அதுல வாட் இஸ் த பர்சன்டேஜ் நான் கேட்டேன். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொடுக்கல. இது ஒரு முழுமையான எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு தானா அப்படின்னு கேள்வியை கேட்கிறாரு. நான் இன்னொன்னு கேட்டேன், தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி, பெரிய நிலப்பரப்பு, அதுக்கு ஒரு நாள் தேர்தல்னு சொல்லியிருக்கீங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், பீகார், அஸ்ஸாம், இதுல பீகார் மட்டும்தான் பெருசு, மீதி எல்லாம் தமிழ்நாட்டை விட சின்னது. அதுக்கு எதுக்கு நீங்க 3 பேஸ் 2 பேஸ் வச்சிருக்கீங்கன்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பதில் சொல்லணும், ஏன் பதில் சொல்லல? 7 இருந்து 8:45 வரைக்கும், காலை 7 மணி வாக்குப்பதிவு துவக்கம், 8:45 வரைக்கும் 79 தொகுதிகளில் 4.5 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்.
8:45 பின்னால அந்த போலிங் என்பது நடக்கல, கம்மியா நடக்குது. இந்த 4.5 கோடி என்பது எப்படி நடந்தது? இந்த 79 தொகுதியில 1 பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு, 2 நாங்க அங்க கேள்வி கேட்டோம், எத்தனை மொத்த வாக்காளர்களோ அந்த மொத்த வாக்காளர்களை விட அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ அவர் கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த 79 தொகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், கேரளாவில் சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்கக்கூடிய திருச்சூர், கர்நாடகால பிரகாஷ் ராஜ் போட்டியிட்ட சென்ட்ரல் பெங்களூர், இந்த 3 விவரங்கள் மட்டுமே வாசகர்கள் பார்வைக்கு வைக்கும் போது ஒரு ஆளு, என்னுடைய உறவினரும் நானும் ஒரே தொகுதியில 6 இடத்துல எனக்கு வாக்களிக்கிறது உரிமை இருக்கு. நான் அந்த 6 இடத்துலயும் நான் வாக்களிக்கிறேன். இது ஒரு சரியான தேர்தலா அப்படின்னு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்ப வாசகர்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு திருடப்பட்ட வாக்குகள். அதிகாரத்தின் மூலம் பிஜேபியை ஜெயிக்க வைப்பதற்காக எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் செய்து வருகிறார்கள். இது ஆரோக்கியமான தேர்தல் அல்ல என்று சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த சப்ஜெக்ட்ல மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சது, மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல பீகார்ல இவங்க சொல்லி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல அது பொய்மையான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பிஜேபியினுடைய பி டீம் தான் தேர்தல் கமிஷன் என்று வரையறுக்கிறாங்க. இப்போ நீங்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாம நீதிமன்றத்துக்கு போனீங்க, நீதிமன்றமும் உங்களை கண்டிச்சிருக்கு. இப்பவாவது நிர்மலா சீதாராமனுடைய கணவர் கேட்கிற மாதிரி கேட்கிற கேள்விகளுக்கு 3 கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுத்தா எதிர்கட்சிகள் ஏத்துக்க போறாங்க. மொத்த வாக்குகளை விட பதிவான வாக்குகள் அதிகமான தொகுதிகள் எவ்வளவு? 36 தொகுதின்னு சொல்றான். இந்த 36 தொகுதியில பிஜேபி இருக்குது. அப்ப 36 எம்பி தவறா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பழைய தேர்தல் கமிஷனுடைய உத்தரவின்படி இந்த 36ஐ அனுமதித்து நீங்க சட்டங்களை கொண்டு வருவது சரியான்னு கேட்கிறாரு. சரி, அதெல்லாம் விட்டுடுங்க. செகண்ட் பேஸ் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில், அதற்கான புள்ளி விவரங்கள் இன்னமும் உங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல ஏத்தலையே ஏன்? 3வது கேள்வி கேட்கிறாரு, நாடாளுமன்றத்தில் நான் கேட்ட கேள்விகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்றது அப்புறம் இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ண விஷயத்துல நீங்க சொன்ன புள்ளி விவரங்கள்ல நீங்களே ஏன் எடுத்துட்டீங்கன்னு கேக்குறாங்க. அதுல 1900 பிறந்த பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி 1900 பிறந்த மின்தா தேவி, அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு வயசு 124. அந்த அம்மாவுக்கு 5 இடத்துல ஓட்டு இருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு முன்னால எல்லாருமே அந்த மின்தா தேவி டி ஷர்ட் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எம்ஜி தேவசகாயம் அரசு நியமித்த ஒரு IAS அதிகாரி, அவர் ஒரு ஆய்வு குழுவை போட்டு ஆய்வு பண்ணி ஒரு ஆளு சராசரியா 5 இடத்துல வாக்குகளை செலுத்தலாம்னு இருக்கு. பிஜேபி பீரியட்ல buy 1 get 5 ஃப்ரீயா, buy 1 get 5 ஃப்ரீயா என்று எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். இப்போ நீங்க ஒன்றிய அரசு என்ன செய்கிறது என்று பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இப்படி எழுதுறாங்களோ அவங்க மேல ஒரு வழக்கு சம்மன் அனுப்புறது. சம்மனுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏற்கனவே ராகுல் காந்தியை மிரட்டி அவருடைய நாடாளுமன்ற பதவியை பறித்தது போல எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியை குரலை நசுக்குவதற்காக சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. இதை நாம் அனுமதிக்க முடியாது. எல்லா தெருக்களிலும் வாக்களிப்பது என் உரிமை, நீக்குவது அரசின் பொறுப்பல்ல. நீக்குதல் என்பது அதிகாரத்தினுடைய தயவில் இருந்தால் அதை மாற்ற வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு நல்ல திசையை நோக்கி பீகாரினுடைய அந்த எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டிலும் அதே போல வரும். அதை நாம் எதிர்க்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் குரல் கொடுத்திருக்காரு. ஆப்போசிட் கட்சிகள் அதுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றன. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் உரிய முறையில் பதிலளிக்கல, அவரை பிரபான பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லுது, தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆவணங்களில் இருந்து தான் அவர் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாரு அப்படின்லாம் நீங்கள்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ அமித்ஷா சொல்கிறது இந்த அரசு நல்ல அரசு என பெயர் எடுத்திருக்கிறது. உலகம் முழுவதும் பல நாடுகள் இந்த அரசை நல்ல அரசுன்னு சொல்லுது.
உலகம் முழுவதும் மோடி போயிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி வேண்டுமென்றே சிறுபிள்ளை தினமாக நடந்து கொள்கிறார், இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரணும்னு அப்படிங்கிறாங்க அமித்ஷா உட்பட மத்திய அமைச்சர்கள், பாஜக மூத்த தலைவர்கள். அதாவது இந்தியாவினுடைய தலையீட்டுல பங்களாதேஷ்ல விடுதலை நடந்தது, விடுதலையின் மூலம் ஒரு ஆட்சி நடந்தது. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் உறவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலனாலும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்தது, தொழில் வளர்ச்சி என்பது கூட இருந்தது. இந்த பங்களாதேஷ்ல தலைமை தேர்தல் அதிகாரிய ஒரு 5 பேர் கொண்ட சுப்ரீம் கோர்ட் குழு போய் ஆய்வு செய்து அந்த அம்மா ஹசீனாவை தேர்தலுக்கு தயார் பண்ணும்போது டூப்ளிகேட் வாக்காளர் பட்டியலை தயார் பண்ணாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சுட்டான். அங்க அது மதச்சார்பற்ற நாடு அல்ல, இங்க ஜனநாயகம் மேலோங்கி இருக்கக்கூடிய நாடு. இந்த ஜனநாயகத்தில் உள்ள உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டப்படி ராகுல் காந்தி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அமித்ஷாவும் நம்முடைய மோடி அவர்களும் நாடாளுமன்றத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. இது திசை திருப்பும் வேலை என்று நம்ம எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தன. ஆனாலும் கூட நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்த்த நமக்கு இப்ப அமித்ஷா கேட்ட கேள்விக்கு அவர் எவ்வளவு ஒரு பொய்யான கேள்வி கேட்கிறார்ன்றது புரிய வைக்கலாம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா உட்பட பாகிஸ்தான் உட்பட இந்தியா எந்த நிலையில் 2015 இருந்தது, 2025 10 வருடம் கழித்து எங்க இருக்கிறோம்? பெரிய புள்ளி விவரங்களுக்குள்ள போகல. போன பேட்டியை பார்த்த வாசகர்களுக்கு நிறைய இன்டெப்த் கொடுத்தோம். 2017 ஒரு ஆளுக்கு செலவு செய்ய வேண்டிய விலைவாசியினுடைய தன்மையில் 124 ரூபாய் தேவைப்பட்டா, ஒரு ஆளுக்கு ஒரு சில அடிப்படை தேவைகளை செய்வதற்கு 124 ரூபாய் இருந்ததுன்னு சொன்னா போதும். ஆனால் 2024 இப்ப இருக்கிறது 25, 2024 ஏப்ரல் அந்த பர்டிகுலர்ஸ் எடுத்திருக்கிறாங்க, நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 365 ரூபாய் இன்று தேவை. 124க்கும் 365க்கும் பார்த்தீங்கன்னா $4, ஒரு டாலருக்கு ஏறக்கூடிய விலை உங்களுக்கு தெரியும். $4 விலை ஏற்றம் என்பது எல்லா அடிப்படை அம்சங்களிலும் இந்தியாவில் இருக்கு. இது எப்படி ஒரு பெரும்பான்மையா இந்தியாவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாடை மோடி வைத்திருக்கிறார் என்று நம்மளால சொல்ல முடியும். 2வது பாயிண்ட் சொல்றான், ஊட்டச்சத்து குறைபாடின் காரணமாக குழந்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட 2,10,00,000 பேர் ஊட்டச்சத்தின் குறைபாடு காரணமாக இருக்கிறார்கள். இது ஹெல்த் இந்தியா வீக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மத்திய அரசே வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. உயரம் குறைக்க வேண்டும் என்று நிறைய பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அந்த நிதியை அதற்கு ஒதுக்காம 3,07,00,000 பேர் உயரம் குறைவு என்ற கேட்டகரியில அதிகமாக மாற்றி இருக்கிறார்கள். அப்போ உயரத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி செலவு செய்யவில்லை, ஊட்டச்சத்து செய்திருக்க வேண்டும், அது செய்யப்படவில்லை. விமனுக்கான இரத்த சோகை, பெண்கள் சரிபாதியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இரத்த சோகையில மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு வர வேண்டும் முன்னேற்றத்தை பார்த்தா ஏற்கனவே இருந்ததை விட 4.5% அதிகமா 51% மேல சரிபாதியான பெண்களை அந்த இரத்த சோகையில வைத்திருக்கக்கூடிய நிலைமை. 40 லட்சம் பேரை பருமன் அதிகமா ஓவர் வெயிட் என்ற அடிப்படையில கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 4 அம்சங்கள் இல்லாம கல்வி சுகாதாரம் என்பது எந்த அளவுக்கு போச்சுன்றதையும் வைத்துதான் ஒரு இந்திய குடிமகன் நன்றாக வாழ்கிறானா இல்லையா என்று நம்ம யோசிக்க வேண்டி வரும். அப்ப இந்திய மக்களின் வாழ்க்கை தரமும் உடல் நலமும் கல்வியும் மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவில் உள்ள மக்கள் நன்றாக இல்லை என்றதை வாசகர்கள் உணர்ந்துகிட்டாங்க. அரசின் மீதும் அந்த கோபம் என்பது இருக்கிறது. பக்கத்துல உள்ள எல்லா நாடுகளும் நம்முடைய உறவை புறக்கணித்து விட்டன. இந்தியா பாகிஸ்தான் போர்ல நான் தான் வெற்றி பெற்றேன் என்று அமெரிக்காவுக்கு அறிக்கை விடுற இவரு, அமெரிக்காவினுடைய அதிபர் அந்த பாகிஸ்தானுடைய தலைமை பொறுப்பாளரை 3 முறை அழைத்து விருந்து கொடுத்திருக்கிறார். ஆகஸ்ட் 15க்கு பின்னால 4வது முறையா போக போறார். இவரு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோடி எப்படி போயிட்டு வந்தாரோ தெரியாது. ஆனால் அமெரிக்காவோடு இவ்வளவு பெரிய சண்டையை போட்டுக்கொண்டு அமெரிக்கா வெர்சஸ் சீனா என்ற நிலை இருக்கும்போது சீனாவுக்கு அடுத்த வாரம் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு நான் போறேன்றார். எல்லா கூட்டங்களுக்கும் போகக்கூடிய பிரதமர் என்பதுல நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை.
ஆனா எல்லா இடத்துக்கும் போய் வடிவேலு மாதிரி அடி வாங்கிட்டு வர்றது இந்தியாவினுடைய தன்மையை எப்படி மேல உயர்த்தும்? போட்டிக்கு போறாரு எங்காலுன்னு நம்ம சொல்றோமே ஒழிய களத்துல போய் அடி வாங்கிட்டு வர்ற ஆளா நம்முடைய மோடி இருக்கும்போது இந்தியாவினுடைய தரம், இந்தியாவினுடைய தன்மை, இந்தியாவினுடைய இமேஜ் பல நாடுகளால் பாராட்டப்படுகிறது என்பது அவர் இருட்டுக்குள்ள லைட்டு போடாமலேயே லைட் எரியுதுன்னு சொல்றாரு அமித்ஷா. நாம அவருக்கு எங்க போய் லைட்டு போடணும்னு வழியை காட்டுறோம். ஆனா அதுக்கு நேர் எதிர் திசையில போய்கிட்டு இருக்காரு அமித்ஷாவும் மோடியும் அவர்களும். அதனால இந்தியா சர்வதேச தரத்தில் தன்னை இழந்திருக்கிறது. இந்திய தன்மையிலும் மிகப்பெரிய பாதிப்பில், பொருளாதாரத்தில், பண்பாட்டு நடவடிக்கைகளில் இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு எதிர்கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்பது ஆரோக்கியமானது. அதை நல்ல திசை வழியாக சொன்று போய் மக்களை நம்ம வென்றெடுத்திருக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்க முடியும். மோடி பிரதமரானதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி வைக்கிறக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பண மதிப்பிழப்பு, ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம், வேளாண் சட்டங்களில் காங்கிரஸ் செய்தது, அதை மோடி வாபஸ் வாங்கினதுக்கப்புறம், பாஜக அரசு வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் அது காங்கிரஸுக்கு வெற்றியும் சேரும்னு நினச்சாங்க, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. சீன எல்லை பிரச்சனையில் கோர்ட் நீங்கள் இந்திய குடிமகனா இப்படி இருந்து பேசலாமா அப்படின்னு கேட்டது, அதானி அம்பானி விவகாரம், தேர்தல் பத்திரங்கள் விஷயம், ஜிஎஸ்டி அமல், குடியுரிமை சட்டம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஆபரேஷன் சிந்தூர், இப்போ கடைசியாக ஓட்டு திருட்டு புகார், இது எல்லாமே ஆதாரம் இல்லாமல் பொய் அள்ளி வீசுகிறார். இது காங்கிரஸுக்கே எதிராக அமையும். காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் உதாரணத்துக்கு ஒரு தொகுதி எடுத்து அங்கே இந்த மோசடி நடந்திருக்கு அப்படின்னா அங்கே அலுவலர்களாக வேலை பார்த்தவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள். அப்படி இருக்கும்போது நாம தான் சரியாக கவனம் செலுத்தலை அப்படின்னு காங்கிரஸ் அமைச்சர் ஒருத்தர் சொன்னதும் அவர் அந்த பதவியிலேருந்து தூக்கப்பட்டதும் நடந்திருக்கு. இப்படி ராகுல் செய்கிறதெல்லாம் காங்கிரஸுக்கு எதிராகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம். அதாவது காங்கிரஸ்ல ஒரு அமைச்சர் அப்படி பேசுறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தன்மையை பற்றி மட்டுமே. ஆனா நீங்க கேட்ட கேள்வியில ஒண்ணுக்கு அது கரெக்டா பதில் இருந்தா கூட 9 பேரு பாதிக்கப்பட்ட ஆட்கள்ல புள்ளி விவரங்களை ராகுல் காந்தி கொடுக்கிறாரு. 39 பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் போட்டாரு. எது தவறு என்று எலெக்ஷன் கமிஷன் தடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, ஏன் தடுக்கவில்லை? இப்ப நான் பேசும்போதே சொன்னேன், திருச்சூர்ல இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி நடிகர், அவருடைய தேர்தல் இப்ப செல்லாது. அந்த தேர்தல்ல நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் விவரத்துல மறுபடியும் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானது. அவருக்கும் 2 இடத்துல ஓட்டு இருக்கு, 3 இடத்துல ஓட்டு இருக்கு. சுரேஷ் கோபிக்கு வேற மாநிலத்திலயும் இருக்கு. அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் தான் பேட்டி கொடுக்கணும். ஆனா இப்ப என்ன நடக்குது? நாம எலெக்ஷன் கமிஷன் சரியில்லைன்னு சொல்றோம். எலெக்ஷன் கமிஷன் சரியா இருக்குன்னு யாரு சொல்றா? பிஜேபி சொல்றது. யாரு கேட்டா யார் பதில் சொல்லணும்? நீங்க வரிசையா கேட்ட மாதிரி இன்கம் டாக்ஸினுடைய ரிவைசல் பில்ல ரத்து செய்ய வேண்டும்னு நாம சொன்னோம், கேட்கல. நாடாளுமன்றத்தில் முழங்கி கொண்டிருந்தார்கள். ஏன் அதை ரத்து செய்தாங்க? இப்போ எது மாற்றியது அவர்களை? ஆபரேஷன் சிந்தூர் என்பதுல நான் வெற்றி அடைந்தேன் நீ சொன்னீங்க, இந்தியா வெற்றி அடைந்தது அப்படின்னு நீங்க சொல்றத நாங்க நம்புறோம். ஆனால் பாகிஸ்தான் வாழ்க என்று நீ யார்கிட்ட விமானம் வாங்கினியோ அந்த நாடு உட்பட பாகிஸ்தான் குட்ன்றானே, உங்களை பேடுன்றானே. இப்ப நம்ம அஜித் படத்துல பேசுற மாதிரி குட் பேட் அக்லி. குட் யாரு? பாகிஸ்தான். பேட் யாரு? அமெரிக்கா. அக்லி யாரு? இருக்கலே மோசமான ஆள் யாருன்னு கேட்டா நீங்க. அப்ப இந்தியாவை அந்த அஜித்தினுடைய படத்துல கடைசி நிலையில வைக்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய 7 அம்சங்களிலும் மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு புள்ளி விவரங்கள் கொடுத்திருக்கிறோம். புள்ளி விவரங்கள் தப்பு என்று ஆர்கியூ பண்ண வேண்டிய ஆட்கள் நாடாளுமன்றத்தில் ஓடி ஒளிவது அவர்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்வதற்கு சமம். போராட்டங்கள் வெளியில அதிகமாகி இருக்கு. அதை தீவிரப்படுத்துவதன் மூலம் உண்மையான பிஜேபியினுடைய அந்த நடவடிக்கைகளை இன்னமும் அதிகமாக கொண்டு செல்ல முடியும்ன்றதுதான் நம்முடைய கருத்து. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.